சாமியே சரணமையப்பா. ஸோ எந்த வருஷமே இல்லாம 2025 ஸோ அந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஐயப்பன் சாமி மாலை போட்டுக்கணும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கேரளா நோக்கி வந்து கொண்டு இருக்காங்க. எதனால இவங்க எல்லாரும் நோக்கி வந்துட்டு இருக்காங்கனாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும். சில பேர் கல்யாணம் ஆகணும்னு இருக்கும், சில பேர் குழந்தை பிறக்கணும்னு இருக்கும், சில பேர் குடும்ப கஷ்டம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் இருக்கிறதுனால ஐயப்பன் சாமியை வந்து தரிசனத்தை பண்ணிட்டோம்னாக்கா அவர் வீட்டு பார்த்துட்டாக்கா நம்ம பண்ண பாவங்கள் நம்ம எல்லாமே பார்த்தோம் போயிடும். ஸோ ஐயப்பன் சாமி நம்மளுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாருன்னா ஸோ நம்ம நினைச்சது நிறைவேறும்னு நினைச்சிட்டு நிறைய பேர் வருவாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே நிறைவேறிச்சா இல்லையா? ஸோ ஐயப்பன் சாமியை நோக்கி ஏன் அனைவரும் கேரளா நோக்கி வரணும், என்ன காரணம்? ஸோ அதை பற்றி வீடியோ தொடர்ந்து பார்க்க போகிறோம். தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஐயப்பன் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஐயப்பனை பார்க்கறதுக்காக வந்துக்கிறேன். ஆ, வேண்டுதல் எதுவும் கிடையாது. ஆ, ஒரு சின்ன வேண்டுதல், ஆ, ப்ளஸ் டூ பாஸ் ஆகணுன்ட்டு. ஆ. அது பாஸ் ஆனேன்னா போதும், அது போதும் எனக்கு. நீங்க நல்லா படிப்பீங்களா? ஏதோ ஒரு சுமார். ஓ, சுமாரா படிக்கிறதுனால ஐயப்பன் என்ன பாஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்க ஆ, வந்துக்கிறீங்க. கரெக்டுங்களா? கரெக்டா. ஓகே, ஓகே. ஐயப்பன் சாமி கிட்ட நீங்க கண்டிப்பா ஒரு வேண்டுதல் வச்சிருப்பீங்க இல்லையா? ம். ஸோ 2 வருஷமா எதனா நடந்ததா? ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து அக்கா கொஞ்சம் எக்ஸாம் எழுத போயிருந்தா, அதுக்கு வேண்டுதல் வச்சிருந்தேன். ம், மிச்சம் எல்லா வருஷம் போடும்போது அது அதுக்கு வேண்டுதலுக்கு வந்தேன். ம். அவ்வளவுதான். இல்ல 12வது ஆக்சுவலா அக்கா என்ன எக்ஸாம் எழுதிருந்தாங்க? அக்கா வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. இந்த வருஷம் வந்திருக்கீங்களா, என்ன காரணம்? இந்த வருஷம் நான் 10வது. ஓகே, ஓகே. நீங்க வந்து பாஸ் பண்ணணும்னு. பாஸ் பண்ண வந்துருக்கேன். ஓகே, ஓகே தம்பி. சாமியே சரணமையப்பா. ஸோ எந்த வருஷமே இல்லாம 2025 ஸோ அந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஐயப்பன் சாமி மாலை போட்டுக்கணும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கேரளா நோக்கி வந்து கொண்டு இருக்காங்க. எதனால இவங்க எல்லாரும் நோக்கி வந்துட்டு இருக்காங்கனாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும். சில பேர் கல்யாணம் ஆகணும்னு இருக்கும், சில பேர் குழந்தை பிறக்கணும்னு இருக்கும், சில பேர் குடும்ப கஷ்டம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் இருக்கிறதுனால அனைவருமே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஐயப்பன் சாமியை வந்து தரிசனத்தை பண்ணிட்டோம்னாக்கா அவர் வீட்டு பார்த்துட்டாக்கா நம்ம பண்ண பாவங்கள் நம்ம எல்லாமே பார்த்தோம் போயிடும். ஸோ ஐயப்பன் சாமி நம்மளுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாருன்னா ஸோ நம்ம நினைச்சது நிறைவேறும்னு நினைச்சிட்டு நிறைய பேர் வருவாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே நிறைவேறிச்சா இல்லையா? ஸோ ஐயப்பன் சாமியை நோக்கி ஏன் அனைவரும் கேரளா நோக்கி வரணும், என்ன காரணம்? ஸோ அதை பற்றி வீடியோ தொடர்ந்து பார்க்க போகிறோம். தயவுசெய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் திண்டிவனத்துலேருந்து இங்கே ஐயப்பனை பார்க்க வந்திருக்கிறேன். ம், மதியம் வந்து நாங்கள் ம், இன்னும் டிக்கெட் புக் பண்ணலான்னு போனாங்க. ம், சாமிகள் போனதுக்கு இன்னும் வரவே இல்லை. என்ன தகவல்னு ஏதுன்னு தெரியவில்லை. ம், ஃபோன் பட்டா எடுக்க மாட்டேன்றாங்க. 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகுன்றாங்க. எப்போதான் நாங்கள் பார்க்க போகுதுன்னு தெரில. ம், 8 மணி ஆகும் போல நாங்கள் பார்க்கறதுக்கு. ம். ஒன்றும் புரியல. நீங்கள் கொஞ்சம் தம்பி, நீங்க எத்தனாவது வருஷம் இந்த போடுறது நீங்க? நான் 2வது வருஷம். 2வது வருஷம். போன வருஷம் நீங்க போயிட்டு வந்தீங்களா? எப்படி இருந்தது கூட்டம்லாம்? போன வருஷம் பரவாயில்ல, பார்த்துட்டு வந்தோம் சாமியை. ம். இந்த வருஷம் எப்படின்னு தெரியல. எத்தனை ஆனா மணிக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதை பத்தி உங்க கருத்து என்ன? கூட்டம் எப்படி இருந்தா என்ன சாமி? ம், வந்தா ஐயப்பனை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். ம், அதான் நம்ம கருத்து. நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறேன். ம். ம். இல்ல சின்ன வயசுல ஐயப்பன் சாமியை பார்க்க வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ இது எத்தனாவது வருஷம் உங்களுக்கு? இது வந்து 3வது வருஷம். ம், இப்ப வந்து நான் மணிகண்ட சாமி. ம். ஆ. ஓகே. இந்த 3 வருஷத்துல சொல்ல 2 வருஷத்துக்கு டிஃபரெண்ட் இது இப்ப என்ன தெரியுதா உங்களுக்கு? இல்ல 2 வருஷத்துக்கு டிஃப்ரெண்ட். இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்குது. ம், 2 வருஷம் தரிசனம் கொஞ்சம் ஈஸியா இருந்துது கூட்டம் இல்லாம. ஆ, இந்த வருஷம் நிறைய பேர் மாலை போட்டதுனால கொஞ்சம் கூட்டமா இருக்கிற மாதிரி இருக்குது. ம், அதனால தரிசனம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ம், நாங்க மதியம் வந்தோம், 1 மணிக்கு வந்தோம். ம், ஆதார் கார்டு புக் பண்ண போனாங்க, இன்னும் வரல. எந்த தருணத்துல ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டாங்க. 1 மணி நேரம் ஆகும் அது மாதிரி சொல்லிக்கிறாங்க. ம். என்னன்னு ஒன்றும் தெரியல. எத்தனை மணிக்கு போனாங்க இன்னும் வரல? ஒரு ஒரு 1 மணிக்கு போனாங்க, இன்னும் வரல. டைம் 6 7 ஆக போகுது. ம். நாங்க இப்ப போய் எத்தனை மணிக்கு சாமி பார்க்கறதுன்னு தெரியல. நைட் டைம்ல ஏறுற மாதிரி இருக்குமோ? அது இன்னும் தெரியல. வந்தாதான் தெரியும். வந்தாதான் தெரியும். ஓகே, ஓகே தம்பி. சாப்பிட்டீங்களா? சாப்பிடலாம் எப்படிங்க? சாப்பாடு நாங்க எத்தாந்து சாப்பிட்டோம். ம். இங்க கிடைச்சா எப்பனா இங்க கிடைச்சா சாப்பிடுவோம். ஓகே. இங்க தண்ணி வசதி எல்லாமே நல்லா இருக்கா? தண்ணிலாம் நாங்க இருக்குது. ம். பாத்ரூம் தான் கொஞ்சம் சரியில்லை இங்க. பாத்ரூம் தான் சரியில்லையா? ஓகே. ஒரு கோரிக்கை வந்து குடுக்கணும்னா என்ன கோரிக்கை சொல்லுவீங்க? என்ன கோரி குடிக்கிறோம்னா கொஞ்சம் வசதி எல்லாம் நல்லா இருக்கணும். ம், பாத்ரூம் வசதி, ம், சாப்பாடு வசதி, எந்த ம், குறையும் இல்லாம ம். அது மாரி அதெல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாம். ஓகே தம்பி. நீங்க ஐயப்பன் சாமியை கும்பிட வந்திருக்கீங்க இல்லையா? 3 வருஷம் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கீங்க. ஆ. எதனால வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இது இப்ப 3வது வருஷம் 10வது படிக்கிறேன். பாஸ் பண்ணணும்னு வந்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து ஐயப்பன்கிட்ட. தொடர்ந்து பாஸ் பண்ணணும்னு வந்திருக்கீங்களா? தொடர்ந்துலாம் இல்ல. ம், ஃபர்ஸ்ட் வருஷம்லாம் வரும்போது வேண்டுதல் ம். கொஞ்சம் வேண்டுதல் இருக்கும்போது வந்தேன். இங்க சாப்பாடெல்லாம் எப்படி இது? சாப்பாடு சாப்பாடு அன்னதானம்லாம் வழங்குறாங்களா? வழங்குறாங்க. கிடைக்கிற இடத்துல சாப்பிட வேண்டியதுதான் சாமி. ம். ஓகே. இந்த ஐயப்பன் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஐயப்பனை பார்க்கறதுக்காக வந்துக்கிறேன். ஆ, வேண்டுதல் எதுவும் கிடையாது. ஆ,
ஒரு சின்ன வேண்டுதல் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகணுன்ட்டு. ஆ. அது பாஸ் ஆனா போதும், அது போதும் எனக்கு. நீங்க நல்லா படிப்பீங்களா? ஏதோ ஒரு சுமார். ஓ, சுமாரா படிக்கிறதுனால ஐபிஎன் கிட்ட என்ன பாஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்க வந்துக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? கரெக்டா. ஓகே, ஓகே.